ஏய் வாடா iQOO 13 அன்பாக்சிங். நான் எக்ஸைட்டடா இருக்கேன் ஆக்சுவலி. என்ன டவுன் கிரேடுக்கு என்ன எக்ஸைட்டடு? டேய் யாரடா சொன்னது டவுன் கிரேட்னு? இல்ல ட்விட்டர்ல நிறைய பேர் பேசுறத பார்த்தேன். அப்புறம் ஸ்பெக்ஸும் அவ்வளோ பெருசா ஒன்றும் தெரியல. டேய் ஸ்பெக்ஸ் பார்த்து ட்விட்டர் ஒப்பீனியன் பார்த்து நீ உன்னோட ஒப்பீனியன் கிரியேட் பண்றியா? அவங்க உட்காந்து ஃபோனை கூட டெஸ்ட் பண்ணாம சொல்றாங்க என்ன வேண்டாலும். உன் கையில ஃபோன் இருக்கு, நீ டெஸ்ட் பண்ணியா? இல்ல அதான் நீங்க தான் டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமா நான் தான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு விஷயம் தெரியும், டவுன் கிரேட்லாம் கிடையாது. இதுல நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய சைட் கிரேட்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் இந்த அன்பாக்சிங் வீடியோல நான் சொல்ல போறேன். எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு, அதையும் சொல்ல போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பாக்சிங் பண்ணிடலாம். உள்ள இருக்க கான்டென்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அஃப்கோர்ஸ் BMW மோட்டார் ஸ்போர்ட்னு போட்டிருக்கு லோகோ, பட் iQOO BMW கொலாபரேஷன் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து அந்த கேமராவோட டிசைனை போட்டிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ லிட்டை தூக்குவோம், ஃபோனை சைடில் வைப்போம். அஃப்கோர்ஸ் வில் டேக் அ லுக் அட் த ஃபோன், பட் அதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். ஒரு தடவை ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் TPU கவர் தான். ஆக்சுவலி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே குவாலிட்டி தான், அண்ட் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக yellow ஆயிரும். so that's something you have to keep in mind. so தனியா கேஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் இருக்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த BMW கிடையாது, சிம் கார்டு டூலுங்க. அப்புறம் டாக்குமெண்டேஷன் அண்ட் IMEI கைடு, IMEI ஸ்டிக்கர், அப்புறம் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, which is very interesting. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஃபிளாஷ் சார்ஜ் 120 வாட் சார்ஜர் இருக்கு, அதுல டைப் சி போர்ட் இருக்குங்க. ஸோ பேசிக்லி இது USB PDU சப்போர்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் இதை வச்சு நான் என்னோட MacBook Pro வியூ சார்ஜ் பண்ணேன், which is very very nice. ஏன்னா இந்த ஃபோன் வாங்குனீங்கன்னா உங்க எல்லா டிவைசஸையும் இதோட சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஃபோன்லயும் USB PD சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி சொல்றேன். Alright, so let's take a look at the phone. நாங்க ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். and look at this beauty. இன்னும் பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் வெரி சிமிலர் டு iQOO 12. உண்மை சொல்லணும்னா இது வந்து iQOO 12 ஓட ரெட் எடிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்க்கறதுக்கு சிமிலரான டிசைன் தான் ரெண்டுமே. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் அதிகமா தெரியாது, ஏன்னா கேமரா மாடியூலும் பார்க்கறதுக்கு சேமா தான் இருக்கு. பட் iQOO 13ல கேமரா மாடியூல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன சேஞ்ச்னு கண்டிப்பா சொல்ல தான் போறேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திக்னஸ் அண்ட் எவ்ரிதிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிமிலர் தான். ஆனா iQOO 13ல 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, சிலிகான் கார்பன் டெக்னாலஜி உள்ள 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 7000 mm² வேப்பர் கூலிங் சேம்பர்லாம் கொடுத்திருக்காங்க உள்ள. அது மட்டும் இல்லங்க, iQOO 12 கம்பேரிசன்ல இதுல IP68 and IP69 ரேட்டிங்கும் இருக்கு. சோ இதுல நீங்க வந்து தண்ணியோட ஜெட் ஸ்ப்ரே கூட அடிச்சா பிரச்சனையே இல்ல, இட் வில் வித்ஸ்டாண்ட் இட். சைடுல வந்து உங்களுக்கு சேம் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் இன்சர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டனா பேண்ட்ஸ். இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க, அண்ட் ரொம்ப கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. சோ ஈஸியா ரீச் பண்ணிக்கலாம். நீங்க மேல ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த போன்ல இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கேமரா மாடியூல்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கீழ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்கு, அது பக்கத்துல டைப் சி ஜென் 3.2 போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்னொரு மைக் இருக்கு அண்ட் செகண்ட் ஸ்பீக்கர் கிரில். சோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கண்டிப்பா கிடைச்சிரும். ஒரு தடவை சிம் கார்டு ட்ரேவை திறந்து காட்டிடுறேன். சிம் கார்டு ட்ரே என்ன செட்டப் பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் டூவல் நானோ சிம் செட்டப் தான், மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. அப்புறம் இந்த கேமரா மாடியூல் ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா மான்ஸ்டர் ஹேலோ லைட் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, இது நோட்டிபிகேஷன் LED மாதிரி தான். கால்ஸ் வந்துச்சுன்னா லைட் எரியும், இன்கமிங் நோட்டிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ லைட் எரியும், கேம் விளையாடும் போது மியூசிக் ப்ளே பண்ணும்போது நீங்க லைட் எரிய வைக்கலாம். இட் லுக்ஸ் வெரி நைஸ், கிளீனா இருக்கு, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஜென்ரலி இந்த ஃபோன் டிசைன் எல்லாமே தாறுமாறா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் வெரி சிமிலர் டு iQOO 12 கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அப்கிரேட்ஸ்லாம் நல்லா கொடுத்திருக்கனால, ஃபார் எக்ஸாம்பிள் IP68 610 நல்ல விஷயம் தான். இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த போன்ல டிஸ்பிளேல உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் ஆல்பா ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கான ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டமல் டுமில் டுமில் டமல், நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஒரு விஷயம் நான் காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு. ஒரு ஃபோன் மட்டும் இல்லைங்க, எங்கள்கிட்ட 2 ஃபோன் இருக்கே. பேசிக்லி இந்த iQOO 13ஓட லெஜெண்ட் வேரியன்ட் இந்த 2 கலர் தான் உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கும். அண்ட் உண்மையை சொல்லணும்னா இந்த நார்டோ கிரே கலர் தாறுமாறா இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலி அதான் பிடிச்சிருக்கு. ஸோ அருணா, உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு? கிரேவா ஒயிட்டா? எனக்கு கிரே தான். அப்படியா? நார்டோ பிடிச்சிருக்கா? சரி, உனக்கு கிடைக்காதாண்ணா? நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சான்ஸே இல்லை. அவன் OnePlus ஓப்பன் வச்சிருக்கான், அதுவும் நல்ல ஹை எண்ட் 1 TB வேரியன்ட் OnePlus ஓப்பன் வச்சிருக்கான். iPhone 15 Pro Maxும் வச்சிருக்கான். அது எல்லாமே கம்பெனி யூனிட்டுங்க. புரிஞ்சுதா? நான் உங்ககிட்ட தான் ரிட்டர்ன் கொடுப்பேன். நீங்க ஓயோ
இல்லடா கம்பெனி கிட்ட தான் ரிட்டர்ன் கொடுக்கணும். கம்பெனி ப்ராப்பர்ட்டி, நாட் அஸ். ஸோ டிசைனுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 9.5 on 10 நான் சொல்லுவேன், பிரச்சனையே இல்லை, எவ்ரி திங் இஸ் குட். அதே 9.5 10 on 10 ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி கிளாஸ் ப்ரொடெக்ஷன் என்னன்னு தெரியல. ஸோ அது கீழே விழுந்து உடஞ்சதுன்னா that is why. டிஸ்பிளேல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சைஸ்ல சின்ன ஒரு அப்கிரேட் 6.82 inch டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அப்புறம் நீங்க போனை பாக்ஸ்ல இருந்து எடுக்கும்போது அதுக்கு மேல ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. அது வந்து நான் பிரிச்சிடலாம் தான் இருந்தேன், சரி அதை வந்து கேமரால பண்ணலாம், ஏன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் ஒன்று இருக்குங்க. ஏஎஸ்எம்ஆர் முக்மாங்கு ஆக்சுவலி நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டி ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்காங்க. வாமா மின்னல், ஆஹா செம்ம சாட்டிஸ்ஃபைங் ஃபீலிங் உண்மையாக சொல்கிறேன் நான். எனிவே டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான OLED டிஸ்பிளே, 1 Hz to 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். இது BOEயோட பேனல், நல்ல பேனல், 80 LTPO பேனல் வேற. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, 144 Hz வந்து நீங்கள் கேமிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு 144 Hz கிடைக்கும். சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் 1 Hz வரைக்கும் போகிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே எஃபிஷியன்சி சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேட குவாலிட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி டிஸ்பிளேங்க. 1800 nits HBM மோட்ல பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியே வந்து எடுத்துகிட்டு போகும்போது சூரிய வெளிச்சம் டிஸ்பிளேல படும்போது இட் இஸ் பிரைட், பிரச்சனையே இல்லை, சன்லைட் எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருக்கு, நோ இஷ்யூ. அது மட்டும் இல்லை 4500 nits பீக் பிரைட்னஸ் HDR ப்ளே பேக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 1% விண்டோல தான் கிடைக்கும், பட் HDR சப்போர்ட் இருக்கு, யூடியூப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கலர் ஆக்யூரசி கூட ப்ரொஃபஷனல் மோட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல கலர் ஆக்யூரசியும் கிடைச்சிருது. அப்புறம் மல்டிமீடியா விஷயத்தில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கு, நீங்களே கேட்டு பாருங்க. கம்பேர்ட் டு iQOO 12 உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லை ப்ளூடூத்தில் ஹைரஸ் கோடெக் சப்போர்ட்ல LHDC LDAC ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்கு, நோ ப்ராப்ளம். ஆனால் மெயினாக ரெண்டு விஷயம் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு iQOO 13ல கம்பேர்ட் டு iQOO 12. ரெண்டு விஷயம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குல்ல, இந்த தடவை ஆப்டிக்கல்ல மாத்திட்டு அல்ட்ராசானிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ராசானிக் வந்து பெட்டர் டெக்குங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகும். உங்க ஃபிங்கர் வெட்டா இருந்தாலும் அதை அன்லாக் பண்ணிடும், பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லை ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட டியூனிங்கை தாறுமாறா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சூப்பர் டைட்டான வைப்ரேஷன் ஃபீட்பேக் கிடைக்குது, பெட்டர் தென் பிக்சல், பெட்டர் தென் சாம்சங். ஆமாங்க, இட்ஸ் ஜெனுவின்லி பெட்டர். யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் ஆன் பண்ணிட்டு அதை அப்படி சர்க்கிள் பண்ணும்போது அப்படின்னு மைன்யூட் கிரானுலர் வைப்ரேஷன் ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். வெரி பியூட்டிஃபுல், ஒரு நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் இருக்குங்க. அந்த ஃபீலிங் எப்படின்னா ஒரு ஹார்ட் வார்மிங் மலையாள படம் பார்க்குற மாதிரி, பிரேமலு இல்ல பிரேமம், அந்த ஃபீலிங் ஒரு ஃபீலிங் அந்த வைப்ரேஷன் ஃபீட்பேக் யூஸ் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது வந்து பர்ஃபார்மன்ஸ். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல இந்த ஃபோன் இருக்கு ஒரு லெஜெண்டரி ஃபோன்னு சொல்லலாம். எங்களுக்கு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதுங்க. இதுல Snapdragon 8 Elite கொடுத்திருக்காங்க, LPDDR5X அல்ட்ரா ரேம் டைப் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி அது நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் LPDDR5X. ஸோ உங்களுக்கு வந்து ஹையர் பேண்ட்வித் கிடைக்கும். ஸோ 9600 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் per செகண்ட் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல UFS 4.1 ஸ்டோரேஜும் இருக்கு. ஸோ பேசிக்கலி ஸ்பெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்பெக்ஸ் ஆன ஃபோன் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனாலே உங்களுக்கு Android வந்து கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் இருக்கு. Geekbenchல மல்டி கோர் ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 மேல மல்டி கோர் ஸ்கோர் கிடைச்சிரும். இந்த ஸ்கோர்லாம் பார்க்கிறதுக்கு நாட் த பெஸ்டா தெரியும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இருக்கு, சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கும் அது மட்டும் இல்ல ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CPU throttle இதோட CPU ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? 88% CPU ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சது. கம்பேர்ட் டு Realme GT 7 Pro நீங்க பாருங்க, this is so much better. அது மட்டும் இல்ல GPU ஸ்டெபிலிட்டியும் 80% மேல இருந்தது. சுத்தமா டெம்பரேச்சர் அதிகமா ஏறல, 38 வரைக்கும் தான் போச்சு. அண்ட் only 10% பேட்டரி டிராப் வேற. சரி, இதெல்லாம் பெஞ்ச்மார்க்ஸ். ரியல் வேர்ல்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ஷன் இம்பாக்ட்ல நாங்க கேமிங் பண்ணோங்க, அதுல எங்களுக்கு 60.2 ஆவரேஜ் FPS கிடைச்சது. அண்ட் டெம்பரேச்சர் வெறும் 35.3 டிகிரிஸ் தான் போச்சு. சுத்தமா ஹீட்டிங் கிடையாது, த்ராட்லிங்லாம் கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் ஃபோன்ஸ் ஐ ஹவ் டெஸ்டட். அண்ட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேங்க, உண்மையா சொல்றேன், எக்ஸலன்ட் ஸ்டஃப் iQOO. சரி, கேமிங் நல்லா இருக்குன்னா ரெகுலர் யூசேஜ்க்கு தாறுமாறா இருக்குங்க. ஏன்னா ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, கிளீனா இருக்கு, பிரச்சனை இல்ல, ஸ்டட்டர் கிட்ட எல்லாம் சுத்தமா கிடையாது. அப்புறம் iQOOல ஒரு பிரச்சனை இருந்தது, iQOO ஃபோன்ஸ்ல ஜெனரலி ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா பேக்ரவுண்ட்ல டாஸ்க் ஸ்கில் பண்ணும் iQOOட சாஃப்ட்வேர். அந்த பிரச்சனை வந்து iQOO 13ல எனக்கு தெரியல அட்லீஸ்ட். பை தி வே, நான் டிஸ்ப்ளேக்கு ரேட்டிங் கொடுக்கல, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரேட்டிங் கொடுக்கல. சோ டிஸ்ப்ளேக்கு நீங்க பாத்தீங்கன்னா 9 on 10 அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 10 on 10ங்க. சூப்பர் ஃபோன். சரி, பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேட்டரி லைஃப்ல அடிப்படும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, பட் கிடையாது. 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப் எங்களுக்கு குட்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. ஆனா என்னோடது வந்து ரொம்ப ஹெவியான யூசேஜ்ங்க. நீங்க மாடரேட் யூசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிரும். பேசிக்கா சொல்லணும்னா ஒரு நாள்ல ஈஸியா நீடிச்சிரும். 1.5 days வரைக்கும் கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஒரே பிரச்சனை என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா இதுல வந்து ஐடில் ட்ரெயின் கொஞ்சம் இருக்கு. ஸோ ராத்திரி நீங்க போனை வச்சீங்கன்னா அப்போ கண்டிப்பா வந்து கொஞ்சம் பேட்டரி ஏதாச்சும் ஒரு ஆப் பின்னாடி ரன் ஆயிட்டு இருந்தா அது பேட்டரி குடிக்குது. அது என்ன ஆப்னு எனக்கு தெரியல என்னோட யூசேஜ்ல, பட் அந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சது.
அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கனால உங்களுக்கு 0 to 100 31 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். சோ ஓவராலா பேட்டரி சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 8.5 9 on 10 கொடுத்துருவேன். ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FunTouchOS 15 based on Android 15 கொடுத்திருக்காங்க. அண்ட் iQOO என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்புறம் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் தென் iQOO 12 which is very very nice. ரியஷூரிங்கான விஷயம் தான் கண்டிப்பா. அண்ட் FunTouchOS 15 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஃபிளாக்ஷிப் கிரேட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் UI எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா One UI ஆகட்டும், ColorOS ஆகட்டும், இல்ல HyperOS ஆகட்டும், இல்ல நீங்க பாத்தீங்கன்னா iOS ஆகட்டும், பிக்சலோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாத்தோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், விஷுவலி பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஃபீச்சர் விஷயத்துல FunTouchOSல எந்த குறையும் இல்ல. ஒரு ஃபீச்சர் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நீங்க வந்து ஒரு ஆப்பை மினிமைஸ் பண்ண போகும்போது மேல லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ல உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோல போடணுமா இல்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல போடணுமான்னு ஆப்ஷன் கிடைக்கும். ரொம்ப சீம்லெஸ்ஸா தோணுச்சு எனக்கு. அது மட்டும் இல்ல, AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல AI எரேசர் ஃபீச்சர்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் சிலது இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் நான் வச்சுக்கோங்க கண்டிப்பா. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. சோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் I'll give it a 7.5 on 10. இன்னும் இம்ப்ரூவ்மென்ட்க்கு ஸ்கோப் இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. ஸ்டார்டிங்ல அருணா ஒரு பெரிய குண்டு ஒன்று போட்டான்ல, iQOO 13 வந்து ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன நடக்குதுன்னா, ஆன்லைன்ல ஒரு சின்ன ஒரு ஸ்பெக்கை பார்த்துட்டு எல்லாரும் கூவுறாங்க, வேண்டாத கூவுறாங்க. உண்மை சொல்லணும்னா என்னன்னா iQOO 13ல இந்த தடவை கம்பேர் டு iQOO 12 2x கேமரா தான் கொடுத்திருக்காங்க, 3x கேமரா கிடையாது. கண்டிப்பா அதுல வந்து அவங்க டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. பட் அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல iQOO 13 iQOO 12 ஓட பெட்டரா இருக்கு. அது நாங்க டெஸ்டிங்ல தான் நோட்டீஸ் பண்ணோம். அது என்னன்னு நான் சொல்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமராவும் 50 MP Sony IMX921 கொடுத்திருக்காங்க. அதுல சென்சர் சைஸ் சின்னதா இருக்கு கம்பேர் டு OmniVision. iQOO 12 இருக்கு OmniVision. பட் அதனால பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா நான் போட்டோஸ் எடுத்தபோது அதே சேம் டீடைல்ஸ் இருக்கு, அதே சேம் ஷார்ப்னஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குங்க குவாலிட்டி, பிரச்சனையே இல்ல. எஸ்பெஷலி நீங்க லோ லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா iQOO 13 ஓட பிக்சர்ஸ் குவாலிட்டி வந்து தாறுமாறா இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். பிரைமரி கேமரா இஸ் வெரி வெரி குட். நான் எனக்கு குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க உண்மை சொல்லணும். அல்ட்ராவைட் கூட நீங்க பாத்தீங்கன்னா சேம் 50 MP அல்ட்ராவைட் கொடுத்திருக்காங்க. சோ அல்ட்ராவைடோட குவாலிட்டி நல்லா இருக்கு. எஸ்பெஷலி டே லைட்ல, லோ லைட்ல கொஞ்சம் ஓகே தான், பெட்டரா இருந்திருக்கலாம் கண்டிப்பா. செல்ஃபி நீங்க பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சரி, மெகா பிக்சல் முக்கியம் இல்ல, ஆனா குவாலிட்டி நல்லா இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களே பாருங்க iQOO 13 செல்ஃபி குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல ஃபில்டர்லாம் கொடுத்திருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் வச்சு நான் செல்ஃபி எடுக்கும்போது ஓயோ பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சரி, இப்போ அந்த ஜூமை பத்தி பேசுறேன். ஜூம்ல கண்டிப்பா iQOO 12ல லாங் ரேஞ்ச் ஜூம் பெட்டரா இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம 2x எடுத்துக்கிட்டோம்னா 2xல வந்து iQOO 13 ஓட 2x வந்து iQOO 12 ஓட 2x ஓட பெட்டரா இருக்கு. ஏன்னா இதுல ஆப்டிகல் இருக்கு, அதுல டிஜிட்டல் கொடுத்திருக்காங்க. 3xல iQOO 13 பெட்டரா இருக்கு. ஏன்னா iQOO 13ல ஆப்டிகல் இருக்கு, iQOO 12ல டிஜிட்டல் கொடுத்திருக்காங்க. 4xல லாஸ்லெஸ் சப்போர்ட் கொடுத்திருக்கனால iQOO 13 வந்து பெட்டரா இருக்கு கம்பேர் டு iQOO 12ங்க. ஆனா 4xக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா 6x ஆகட்டும் 10x ஆகட்டும் எல்லாமே iQOO 13 தான் பெட்டர். ஆனா இந்த 2x கேமரால இருக்க அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? உங்களுக்கு போர்ட்ரேட் மோட்ல 4 போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு 23 mm இருக்கு, 35 mm, 50 mm, 100 mm கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜெனரலி 50 mm 100 mm வச்சு தான் நம்ம போர்ட்ரேட்ஸ் எடுப்போம். அண்ட் அந்த போர்ட்ரேட்ஸ் நீங்க 50 mm போர்ட்ரேட்ஸ் அண்ட் 100 mm போர்ட்ரேட்ஸ் from iQOO 13 அத நீங்க 2x and 3x போர்ட்ரேட்ஸ் iQOO 12 ஓட 2x and 3x போர்ட்ரேட்டோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா iQOO 13 is so much betterங்க. சோ இந்த ஜூம் கேமரா வச்சு உங்களுக்கு போர்ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் பண்ணிட்டாங்க on iQOO 13 compared to iQOO 12. சோ அங்க தாங்க டிஃபரன்ஸ். இல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு லாங் ரேஞ்ச் ஜூம் வேணும், இல்ல நீங்க 100x பண்ண விரும்புறீங்க, இல்ல நீங்க லாங் ரேஞ்ச் 10x 12xல வந்து உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி வேணும்னா அப்போ நீங்க iQOO 12 பெட்டர் கேமரான்னு ஒத்துக்கலாம். பட் உங்களுக்கு நல்ல போர்ட்ரேட் ஷாட்ஸ் வேணும்னா நிறைய பேருக்கு அதான் தேவை. ஆக்சுவலி என்கிட்ட காமெண்ட்ஸ்ல கேக்குறது நீங்க அதான் போர்ட்ரேட் நல்லா இருக்கான்னு கேக்குறீங்க. சோ போர்ட்ரேட்ல iQOO 13 is better. இன்னொரு விஷயம், செல்ஃபி கேமரால 4K 60 fps ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. பிரைமரி அல்ட்ராவைட் டெலிஃபோட்டோ எல்லாத்துலயும் வச்சு நீங்க 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பிரைமரியில 8K ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. சோ வீடியோ விஷயத்துலயும் பிரச்சனை இல்லைங்க. நாங்க என்ன பண்றோம்னா, இந்த போன்ல இருந்து எடுத்துக்க எல்லா போட்டோஸ் வீடியோ சாம்பிள்ஸையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். நீங்களே பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த G டிரைவ் லிங்க் நல்லா பாத்துருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிரும் whether you should buy it or not. Okay, so overall iQOO 13 நீங்க பாத்தீங்கன்னா it's a fantastic value flagship அப்படின்னு நான் சொல்வேன். அது என்ன வேல்யூ ஃபிளாக்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அஃபோர்டபிளான ஃபிளாக்ஷிப்ங்க. ஏன்னா இதோட பிரைஸ் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? under 55,000 rupees. ஆமாங்க, Realme GT7 Pro ஓட பிரைஸோட கம்மியா வச்சிருக்காங்க. அண்ட் அதோட பெட்டரான போன் நான் அடிச்சு சொல்றேன், this is better than Realme GT7 Pro. நீங்க வாங்க போறீங்கன்னா iQOO 13 and GT7 Pro கம்பேரிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா iQOO 13 தான் வாங்கணும், not GT7 Pro. சோ நாங்க வந்து உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் தான் கொடுக்க விரும்புறோம். சோ இந்த கரெக்டான அட்வைஸ் நீங்க எடுத்துக்கோங்க. it is very very important. iQOO 13 is a fantastic phone, it's a good phone, it's a nice phone. அர்ணவ்க்கு இது பிரைமரியா யூஸ் பண்ணனும்னு விரும்புறான், it's that good. So iQOO 13 ஒரு நல்ல phone தான். இதுல இருக்க நெகட்டிவ்ஸ் வந்து சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ், அது எல்லாத்தையும் நீங்க ஓவர்லுக் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்ல. I can easily recommend it. So உங்களுக்கு iQOO 13 பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.